வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குறுவை நெல் ரகத்துக்கான பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த குறுவை பட்டத்தில் என்னென்ன பூச்சிகள் பாதிப்பு வரும், என்னென்ன நோய்கள் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற கிளைமேட்டுக்கு குருத்துப்புழுவோட பாதிப்புகள் ஹெவியாக இருக்குது. அதுக்கு அடுத்து செம்பேன் பாதிப்பு. இது ரெண்டும் சொல்லவே வேண்டாம். எங்கிட்டு திரும்பினாலும் குருத்துப்புழு, செம்பேன் பாதிப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து இலை சொட்டு புழுவோட பாதிப்புகள் மைல்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது இந்த அழுகல் கருகள். இது பெரிய அளவில் இல்லை, ஆனால் அங்கங்கே லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். நமக்கு மகசூலையும் ஈட்டி கொடுக்குற மாதிரி மருந்துகள் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன டைமிங்கில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிடிச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குறுவை பட்டம் பயிர் பண்ணுற விவசாயிகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பயிர் பண்ண அந்த குறுவை பட்டம் மாதிரி இந்த பட்டம் இருக்காது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பயிர் பண்ணும்போதெல்லாம் மினிமம் 1 மாதம் 2 மாதத்தில் கண்டிப்பாக மழை வந்துடும். ஆனால் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 5 மாதம் ஆகியும் பெரிய அளவில் மழையே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வெயிலும் அதிகமாக இருக்குது. இந்த வெயிலோட தாக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா விவசாயிகள் இதில் தான் சரியான மருந்துகள் கொடுக்காம சரியாக பயிரை பராமரிக்காமல் அப்படியே விட்டுறது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தொண்டைப்பூ பருவத்தில் பூ தொண்டைகளே விற்கிறது, கருப்பு நெல் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது குருத்துப்புழுவோட பாதிப்புகள். இது வந்துச்சுனாலும் நமக்கு கண்டிப்பாக மகசூல் பாதிப்பு ஏற்படும். அதுக்கடுத்து செம்பேன். இது வந்துச்சுன்னா உங்கள் பயிரில் இருக்க குளோரோஃபில் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோரோஃபில் பச்சையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சையத்தை உறிஞ்சி குடிச்சிடும். அந்த மாதிரி குடிச்சிச்சுன்னா பயிரே அப்படியே வெளுத்து மஞ்சளாக போயிடும். இந்த மாதிரி போன பயிரை நீங்கள் திரும்ப உரம் கொடுத்து எது பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ணி கொண்டுட்டு வர முடியாது. அதுக்கு ஆரம்பத்திலே என்ன பண்ணணும், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் முதல் மருந்து, 2ஆம் மருந்து, 3ஆம் மருந்து எந்தெந்த ஸ்டேஜில் அடிக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்து இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடிச்சிங்கனாவே போதும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த பூச்சிகளோட பாதிப்புகள் பெரிய அளவில் வராது. இந்த குறுவை பட்டத்தில் நடவு நட்டு மினிமம் ஒரு 20-25 நாளைக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மருந்து அடிச்சிருங்க. அது என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மருந்து கண்டிப்பாக அடிச்சிருங்க. உங்களுக்கு பயிரில் பூச்சி இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனால் அடிச்சிட்டிங்கன்னா அந்த பயிர் விறுவிறுன்னு கிளம்புது. அடிக்கலை, பூச்சி இல்லை அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா அந்த பயிர் கொஞ்சம் உட்காந்து தான் வருது. அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாம்டா சைக்ளோத்ரின் 5% உள்ளது ஒரு ஏக்கருக்கு 250 ml. அது கூட ஃபிப்ரோனில் 5% உள்ளது ஒரு ஏக்கருக்கு 250 ml. அது கூட சல்ஃபர் 80% உள்ளது ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ. அது கூட ஆல்-19 ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ வரையும் கொடுங்க. ஏன்னா அந்த கிளைமேட்டில் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா தான் பயிரே கிளம்புது. இது 4 சேர்த்து அடிச்சிங்கனாவே போதும். இதில் மேலே சொன்ன 3 மருந்துகளையும் ஒன்றா கலந்துக்கலாம். இந்த ஆல்-19 மட்டும் தனியாக கலந்து டேங்க்கில் இதில் ஒரு டப்பா அதில் ஒரு டப்பா போட்டு ஒரு ஏக்கருக்கு 8லேருந்து 10 டேங்க் வரையும் அடிக்கணும். இதுக்கு அடுத்து 2ஆவது மருந்து. இது ரொம்ப முக்கியமானது. இந்த டயத்தில் தான் நமக்கு பூ வரும்போது வெண்பூ வர்றதுக்கான குருத்துப்புழுவோட பாதிப்புகள் வரும். இலை சொட்டும் வரலாம். அதுக்கடுத்து செம்பேன் பாதிப்பு வரலாம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் மருந்து கொடுக்க போகிறோம். இந்த மருந்து எப்போ கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடவு நட்டு ஒரு 35லேருந்து 40 நாள் அல்லது 45 நாள் இந்த ஸ்டேஜுக்குள்ளே இந்த மருந்து அடிச்சிருங்க. இது என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பூ வரும்போது வெண்பூ வராது, பதரும் வராது. கோரோஜன் டெக்னிக் ஒரு ஏக்கருக்கு 50 ml. அது கூட சைஃபர் 25EC ஒரு ஏக்கருக்கு 1/4 லிட்டர். அது கூட எக்ஸோகோனசோல் ஒரு ஏக்கருக்கு 1/4 லிட்டர். அது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் 1/4 லிட்டர் அல்லது 1/2 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். அது கூட சிலிகான் ஒட்டு பசை கம்பல்சரி சேர்த்து கொடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருத்துப்புழு, அழுகல் ப்ளஸ் பயிர் உட்காந்துருக்கிறது, நுண்ணூட்ட பற்றாக்குறை இருக்குது, இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் செம்பேன் பாதிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் பார்த்தாவே தெரியும். இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மருந்து சேர்த்துக்குங்க. இது கூட ஸ்பைரோமெசிஃபன் ஒரு ஏக்கருக்கு 100 ml. அது கூட சல்ஃபர், வெட்டபிள் சல்ஃபர் 80% உள்ளது ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ. இது மட்டும் சேர்த்து கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு அடுத்து பூ வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்துக்குமே நம்ம இப்போ சேர்த்து கொடுக்கறதுனால நல்ல கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு அடுத்து கடைசியாக கொடுக்க வேண்டிய மருந்துகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூ வரும்போது
ஒரு 20லேருந்து ஒரு 15லேருந்து 20% அங்கங்கே பூ தெரியும் போது ஒரு 80-85 நாள் 90 நாளைக்குள்ளே இந்த மருந்தை வந்து அடிச்சிருங்க. அங்கங்கே பூ தெரிகிற பார்த்தாவே கண்டிப்பாக அந்த மருந்தை அடிச்சிருங்க. அது என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிகோனசோல் வந்து 25.9% உள்ளது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1/4 லிட்டர். அது கூட வந்து M45 வந்து ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ. பிரபனபாஸ் சைஃபர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1/4 லிட்டர். அது கூட வந்து 13-045 பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ. இது கூட வந்து அமினோ ப்ளஸ்ன்னு சொல்லி வரும், இல்லை அமினோ ஆசிட் வரும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 1/4 லிட்டர். இது எல்லாமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு நெல் வராது. நெல் நல்லா வெயிட் கொடுக்கும், நல்லா அடி வரை முத்துறது, நெல் நல்லா வாலிப்பாக இருக்கிறது, அந்த கண்ணாடியில் அறுவடை வரைக்கும் பசுமையாக இருக்கிறது, நெல் நல்லா அடி வரையும் முத்துறது, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அமினோ எதுக்கு சேர்த்து கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமினோவும் பொட்டாசியம் நைட்ரேட்டும் சேரும்போது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நெல்லோட வெயிட்டு, நெல் முதிர்ச்சி ஆகிறது, பதர் வராமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே உள்ளது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நோய் மருந்து, உங்களுக்கு கருப்பு நெல் அந்த மாதிரி வராமல் இருக்கிறது. பிரபனபாஸ் சைஃபர் வந்து கதிர்நாவை பூச்சிக்காண்டி கொடுக்குறது. இது எல்லாமே சேர்த்து அடிச்சிங்கனாவே போதும். உங்கள் வயலில் வரக்கூடிய அந்த பூ டயத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே கேட்கும். இப்போ நம்ம சொன்ன மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இடைப்பட்ட நிலையில் வர்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது கடைசியாக வந்து பூ டயத்தில் வர்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த குறுவை பட்டத்தில் இந்த மருந்துகள் அடிச்சிங்கனாவே போதும். இந்த டைமிங்கில் அடிச்சிங்கனாவே போதும். நீங்கள் பிரச்சனை வரும் அல்லது வந்து வருமோ வராதோன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு நான் என்ன கொடுக்குறதுன்னு தெரியாது, கடைகளில் போனாலும் மாற்றி கொடுக்குறாங்க, இல்லை விலை அதிகமாக போட்டுறாங்க, எங்களுக்கு சரியான மருந்து கொடுக்குற மருந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மருந்துகள் வாங்கி அடித்தாவே போதும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரியுற அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது வந்து இந்த மருந்துகள் வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கல, மாற்றி கொடுக்குறாங்க, வேணும் அப்படின்னு நினச்சாலும் டிஸ்பிளேயில் தெரியுற அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மருந்துகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அல்லது வந்து www.vivasayapokkisam.com போயிட்டு நீங்கள் வந்து முதல் மருந்து, 2ஆம் மருந்து, 3ஆம் மருந்து நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மருந்துகள் எல்லாமே பேட்சாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை ஏக்கர், எவ்வளோ அளவு அப்படிங்கிறத நீங்களே வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எதை பற்றி போடுறது அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணுவோம். அடுத்தது வந்து நிறையா விவசாயிகள் வந்து காய்கறி பயிர்கள் பண்ணுறதுக்கு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. பூச்செடிகளில் ரோஸு, மல்லி இந்த மாதிரி இதுலாம் நிறையா பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.